தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர். என்னுடைய பெயர் ஜாபர் சாதிக். நான் கடந்த 26ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புறவழிச்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அமராவதி ஆற்று பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய புதைக்குழிகள் இதுவரைக்கும் 60க்கும் மேற்பட்டோர் சிக்கி உயிரிழந்ததாகவும் இங்கு வரக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தேன். அதனுடைய எதிரொலியாக தாராபுரம் பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கர்ணன், சமூக ஆர்வலர்கள், அவருடைய நண்பர்கள் எல்லாம் இணைந்து அந்த புதைக்குழியை கிட்டத்தட்ட 4-5 நாளா பணி செஞ்சு அதை ஓரளவுக்கு மூடி இருக்கிறோம். இதோட மட்டும் பத்தாது, இந்த பாலத்துக்கு கீழே வரக்கூடிய மக்கள் விழிப்புணர்வோடு இருக்குங்கிறதுக்காக தாராபுரம் காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள், ஆய்வாளர், துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவரும் பாத்தீங்கன்னா ஒரு ஒத்துழைப்போட இந்த பகுதி பாலம் முழுவதும் பாத்தீங்கன்னா விழிப்புணர்வு பதாகைகள் எழுதியிருக்காங்க. இது மட்டும் பத்தான்னு சொல்லி என்னுடைய தமிழ்நாடு தகவல் அறியும் சமூக ஆர்வலர் சங்கத்தின் சார்பாக என்னுடைய சொந்த செலவுல இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒளிப்பெருக்கி அமைச்சிருக்கோம். இந்த ஒளிப்பெருக்கி பாத்தீங்கன்னா காவல்துறையோட அனுமதியோட காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த பகுதியில் வரக்கூடிய மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமா இது விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒளிப்பெருக்கி மூலியமா இந்த ஆத்துக்குள்ள யாரும் இறங்காதீங்க, இது புதைக்குழி இருக்குன்னு சொல்லி அது ஒளிப்பெருக்கி அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு செயல்கள்லாம் எதுக்காக செய்யறேன்னா, வரக்கூடிய காலங்கள்ல இந்த பகுதியில யாரும் விழுந்து இறந்துடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த பணி நம்ம செய்யறோம். வரக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க. நன்றி. காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு: ஆற்றுக்கு வரும் நபர்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ புகைப்படங்கள் எடுக்கவோ வேண்டாம். இங்கு புதைக்குழிகள் அதிகமாக இருப்பதால் ஆற்றுக்கு வரும் நபர்கள் விழிப்புணர்வோடும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு காவல்துறை எச்சரிக்கை விடுகின்றது.